சஹாபிகளை மாதிரி எந்த சஹாபியில இருந்திருக்கிறாங்களா? எந்த நபியினுடைய சஹாபியும். அதனால தான் சொன்னாங்க, எந்த தோழர்களை எந்த குறையும் நீங்க சொல்லக்கூடாது. அவங்கள வச்சுதான் நீங்களும் முஸ்லீம் ஆயிருக்கிறீங்க. இஸ்லாம் அவர்களை கொண்டு தான் இந்த உலகத்திலே நிலைத்து நிற்கிறது என்பது போன்று சொல்லி, லா தசுப்பு அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்களை நீங்கள் குறை சொல்லாதீர்கள் என்ன சொல்றாங்களா இல்லையா? நான் அந்த வார்த்தையெல்லாம் சொன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். சஹாபிகளை பத்தி எப்படி பேசுறாங்க தெரியுமா? என்னுடைய சீடிகள் இருக்கு, கேட்டா நம்ம அதிர்ந்து போறோம். இவங்க எவ்வளவு கேவலமானவங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தன்னுடைய மகனார் இருக்கிறாரே, அவர் ஒரு ரவுடி. அவர் ஒரு ரவுடின்னு பேசுறார் ஒருத்தர். அம்ர் இப்னு ஆஸ் அவர் ஒரு கிரிமினல் சொன்ன. அவர் ஒரு கட்டத்தில் எப்படி சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, அந்த கொள்கை குழப்பவாதிகள் எப்படி சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களை சரியாக பண்படுத்தவில்லை, அவங்களுக்கு அஹ்லாக்க படிச்சு கொடுக்கலங்கறாங்க. இப்படிப்பட்டவர்களை என்ன செய்யணும்? எப்படிப்பட்டவர்களாக இவர்கள் இருப்பார்கள்? அருமையான பெருமக்களே, இவர்களை மூமின்கள் என்று சொல்ல முடியுமா? என்னுடைய சஹாபிகளை நீங்க ஏசாதீங்கன்னு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் சொல்றான், அந்த சஹாபிகளை நான் பொருந்திக்கிட்டேங்கறான். ரலியல்லாஹு அன்ஹும், நான் பொருந்திக்கிறேங்கறான். அல்லாஹ்வால் வாழ்த்தப்பட்ட, அல்லாஹ்வால் பொருந்திக் கொள்ளப்பட்ட, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சிலாகித்து கூறப்பட்ட எனது சஹாபிகள் செய்யக்கூடிய ஒரு சின்ன அமல், கடுகளவு அமல் செய்றாங்க. நீங்க ஒரு மலையளவு அமல் செய்கிறீர்கள் என்றாலும் கூட அந்த கடுகளவுக்கு நீங்கள் செய்யக்கூடிய அமல் ஈடாகாதுன்னாங்க. ஏன்? அவங்கள்ட்ட இருந்த பரிசுத்தம். இந்த தீனுக்காக அவர்கள் தங்களுடைய உயிரை, உதிரத்தை, உடலை, உடைமையை, உறவினர்களை, உணவை அனைத்தையும் தியாகம் செய்தவர்களினுடைய எல்லாத்தையும் போட்டுட்டு வந்துட்டாங்களா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா எதுக்கும் தயார். முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நாயகமே கடலிலே குதிக்க சொன்னால் ஏன் என்று கேட்க மாட்டோம்னாங்க. கப்பல்ல போறோம், நம்ம வாப்பா சொல்றாரு மகனை பார்த்து, ஏய் கொஞ்சம் கடல்ல குதி. உங்களுக்கு பைத்தியமா? நான் என்ன கடல்ல குடிக்கிறது, நான் பைத்தியமானு கேட்போமா இல்லையா? ஏன் நான் குடிக்கிறேன்? குதிப்போமா? நாங்க குதிக்க இயலுமா? குதிப்போமா? நடுக்கடல், நிறைய பெரிய பெரிய திமிங்கலங்கள் கிடக்குது, மீன்கள், சுறா மீன்கள்லாம் கிடக்குது, கண்ணுக்கு தெரியுது. குதிடா அப்படிங்கிறாரு வாப்பாக்காரர் மகனை பார்த்து. அவரை திருப்பி என்ன சொல்லுவான்? நான் குதிக்க மாட்டேன், நீர் வேண்டாம் குதியும். அப்படித்தானே சொல்லுவான். மூசா நபி காலத்துல சொன்னாங்களா இல்லையா? மூசா நபியினுடைய சஹாபிகள் என்ன சொன்னாங்க? எதிரி ஃபிரௌன் படை திரண்டு வருகிறான், முஸ்லிம்களை அழிப்பதற்காக அல்லாஹ் போரிட சொல்றான். இந்த கூட்டத்தார் பார்த்து சொன்னாங்க, ஃபகாத்திலா இன்னா ஹாஹுனா காயிதும். மூசா, இந்த சண்டை போடுற வேலையெல்லாம் நமக்கு சரி வராது, நாங்க இங்க உட்காந்துக்கிறோம், நீங்க 2 பேரும் போய் என்ன செய்யுங்க, சண்டை போடுங்க, நாங்க உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படிதான் சொன்னாங்க. ஆனா சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, நாயகமே எங்களை பற்றி நீங்கள் கேட்கிறீர்கள், யுத்தத்திலே எங்களுக்கு உதவுவீர்களா, யுத்தத்திலே உதவுவீர்களா என்று எங்களை பார்த்து நாயகமே கேட்கிறீர்களே. நான் சொல்லுகிறேன், ஏன்னா அவங்க தான் லீடரா இருக்கிறாங்க, மதீனால பெரிய கூட்டத்துக்கு தலைவரா இருக்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், எங்களை சந்தேகிக்க வேண்டாம், கப்பலில் சென்று கொண்டிருக்கும் பொழுது நடுக்கடலிலே செல்லக்கூடிய வேளையில் தோழர்களே குதியுங்கள் என்றால் குதித்திடுவோம், ஏன்னு கேட்க மாட்டோம். நாங்க அதான் ஈமான். குதிங்கட்ட குதிச்சிருவோம், ஏன்னு கேட்க மாட்டோம். நாயகனே என்ன கடல்ல குதிக்க சொல்றீங்க அப்படிலாம் கேட்க மாட்டோம், குதிப்போம். இந்த சஹாபிகளை குறை சொல்றதா எப்படி? நீங்க யோசிங்க சகோதரர்களே. அல்லாஹ் பொருந்தி இருக்கிறான்ல, நான் பொருந்திட்டேங்கிறான். நீ பொருந்தினாலும் நான் ஏசு வேண்டாம். நீ பொருந்தினா என்ன, நீ வாழ்த்தினா என்ன, நீ அவங்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்தா என்ன? சொர்க்கத்தை விட பெரிதுதானே அல்லாஹ்வுடைய பொருத்தம். அந்த பொருத்தம் அவர்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் டிக்ளேர் பண்ணுகிறான் குர்ஆனின் மூலமாக. நீ பொருந்தினாலும் நான் அவனை திட்டுவேன் என்றால் இவங்க முஸ்லீம் சொல்ல முடியுமா? மூமின் சொல்ல முடியுமா? சொல்லலாமா? அருமையான பெருமக்களே, அப்படி இந்த சஹாபிகள் இந்த பத்ருக்களத்தின் மூலமாகவும் பிற யுத்தங்களின் மூலமாகவும் அருள் நபியாம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தார்கள். உறுதுணையாக இருந்து சத்தியத்தை இந்த மண்ணிலே நிலைநாட்டினார்கள். பத்ருக்களத்திலே மகத்தான வெற்றி அல்லாஹ் கொடுத்தான். 12 சஹாபாக்கள் ஷஹீதானார்கள். 70 வீரர்கள் எதிரிகள் செத்து போனார்கள். 70 எதிரிகள் கைது செய்யப்பட்டார்கள் என்பதையெல்லாம் வரலாறு எங்களுக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. ஆனாலும் அந்த கைதிகளையும் கூட கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியமாக நடத்தினார்கள் என்று வரலாறு சொல்லுது. அடாவடித்தனமா நடத்தல. நீங்க எவ்வளவு அட்டகாசம் பண்ண, அவ்வளவு பேரையும் வெட்டுவதற்கு உரிமை இருந்தது ரசூலுல்லாஹ்க்கு. முடியும். அவங்க செய்த அட்டகாசம் அப்படி, அவர்கள் செய்த அட்டூழியம் அப்படி.
சுமையா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு பொம்பளை என்று கூட பார்க்காம பல ஆண்களுக்கு மத்தியிலே நிற்க வச்சு அவங்களுடைய டிரெஸ்ஸை களைந்து நிர்வாணமாக்கி அவர்களுடைய மானப்பகுதியிலே அம்பு எய்து கொன்றான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப இந்த எதிரிகள் எல்லாம் கொல்லக்கூடாதா? கொல்லலாம் தானே, அந்த உரிமை அவர்களுக்கு இருந்தது. ஆனாலும் கூட கட்டுப்பாடோடு இந்த சமுதாயத்திற்கு கட்டுப்பாட்டை தர வேண்டும் என்பதற்காக அவர்களையும் கண்ணியமாக நடத்தினான். அப்படிப்பட்ட மார்க்கத்திற்கு சொந்தக்காரர்கள் நாம். எனவே நம்முடைய பொறுப்பு அந்த அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களோடு தோளோடு தோள் நின்று அற்புதமாக அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த சஹாபிகளையும் நேசிக்க வேண்டிய பொறுப்பு எங்களில் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் எங்களுடைய கடமை எல்லாம் எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய தகவல்களை, செய்திகளை, சஹாபிகளை பற்றிய செய்திகளை, தாபியீன்களை பற்றிய செய்திகளை, இமாம்களை பற்றிய செய்திகளை, நாதாக்களை பற்றிய செய்திகளை, தரீக்காவினுடைய செய்திகளை அவர்களுக்கு படித்துக் கொடுக்கணும். வீடுகளில் எல்லாம் குர்ஆன் ஓதப்படணும், ஸலவாத் ஓதப்படணும், ஔராதுகள் ஓதப்படணும், திக்ர்கள் ஓதப்படணும், நல்லோர்கள் நாதாக்களுடைய நினைவுகள் கூறப்படணும், மௌலிதுகள் ஓதப்படணும். இதன் மூலமாகத்தான் ஒவ்வொரு வீடும் இஸ்லாமிய வீடாக அல்லாஹ்வாலும் அவனுடைய திருத்தூதர் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் பொருந்திக் கொள்ளப்பட்ட வீடாக அமையும் என்று கூறிக்கொண்டு எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அத்தகைய உண்மையான வாழ்க்கை வாழ்வதற்கு எங்களுக்கு தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டால், இந்த ரமலானினுடைய பொருட்டால், இந்த பத்ர் சஹாபிகளுடைய பொருட்டால், ஏனைய சஹாபிகளினுடைய பொருட்டால் யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்கள் பெற்றோர், உற்றார், உறவினர்கள், எங்களை சார்ந்தவர்கள், மாணவ மாணவிகள், எங்களுடைய ஷேகுமார்கள், உஸ்தாதுமார்கள் எல்லோருடைய பாவங்களையும் மன்னித்து அருள் பாலிப்பாயாக. எங்களுடைய வாழ்வை பிரகாசமான வாழ்வாக ஆக்கி வைப்பாயாக. எங்கள் மக்களை சாலிகான மக்களாக ஆக்கி வைப்பாயாக. எங்களுடைய நாட்ட தேட்டங்களை நிறைவேற்றி தருவாயாக. இந்த சமுதாயத்திற்கு மத்தியிலே ஐக்கியத்தையும் ஒற்றுமையையும் சத்தியத்திலேயும் வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. சுன்னத்துல் ஜமாத்தினுடைய கொள்கையிலே உறுதியாக நின்று நாங்களும் எங்களை சார்ந்தவர்களும் எங்களுடைய பிள்ளைகளும் வாழையடி வாழையாக செம்மையாக வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் எங்களுக்கு தருவாயாக. நாங்கள் மரணிக்கும் தருவாயில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்தவர்களாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. கபருடைய அதாபு, மறு உலக அதாபு, மஹ்ஷருடைய அதாபு, நரகத்தினுடைய அதாபு அனைத்தை விட்டையும் பாதுகாத்து எங்களையும் எங்களுடைய பெற்றோர், உற்றார், உறவினர்கள், மக்கள், மனைவி மக்கள், எங்களை சார்ந்தவர்கள் எல்லோரையும் சுவனலோகத்திலே கண்மணியாம், பொன்மணியாம், அருள்மணியாம் முஹம்மது முஸ்தபா கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலடியிலே அமர்ந்திருந்து உன்னுடைய லிகா என்ற காட்சியை பார்க்கக்கூடிய மாபெரும் பாக்கியத்தை யா அல்லாஹ் தந்தருள் பாலிப்பாயாக. இந்த மஜ்லிஸிலே நாங்கள் கூடி பேசிய இந்த நிகழ்வை யா அல்லாஹ் நீ கபூல் செய்து கொள்வாயாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. لا